கடலம்மா கரங்கல்ல பெற்றது கண்ணீரெல்லாம் அவளல்ல கட்டது கரையெல்லாம் கடலல்ல கண்டது கடலிந்த மக்களா கடலிந்த கடலம்மா கரங்கல்ல பெற்றது கண்ணீரெல்லாம் அவளல்ல கட்டது கரையெல்லாம் கடலல்ல கண்டது கடலிந்த மக்களா கடலிந்த உப்பு காற்றில் மீண்டும் மணக்கும் நடுக்கடலில் கொண்டால் காத்து கொண்டு ചോര മണക്കും നാളെ കര കാണുമോ അതോ ഇരയാകുമോ കടലിൽ വെള്ളത്തിൽ വരച്ചൊരു വരയാകുമോ അനം തന്നെ ഉന്നം ബലവാൻ എവനോ അവൻ തന്നെ മന്നൻ ഇനി നായകനോ ഉള്ളം കല്ലാക്കി വെള്ളത്തിൽ നാവികനോ കട്ടുമരക്കാരനോ പെരുങ്കടൽക്കാരനോ ഇന്ന് വലയിൽ കുടുങ്ങുന്നത് മീനാണോ അതോ ഞാനാണോ കടൽ മീനാണോ നാളെ കര പോയി ചേരുന്നത് നീയാണോ അതോ ഞാനാണോ നീയാണോ மிரட்டேன் டான்ஸ் ஆட வேற சொல்லி கூப்பிடுறாரு எல்லாரும். என்ன பாக்குறீங்க வாங்க. நீங்களாம் டான்ஸ் ஆடுவீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கீங்களா? அவனு கேள்விப்பட்டோம் பழகி வச்சிருக்கிறீங்களாம். என்ன மிக்கி மவுஸே கேட்குறாங்க வர மாட்டீங்களா சேர்ந்து ஆடுறதுக்கு? வச்சா ஆள விட வச்சானே இரு வச்சா ஆட வர வச்சானே
உடம்ப ஒட்டிக்கமா Mamacita Mamacita Lolita Bastante lama Barala Basta Kamita Ni aja ripki kata Mori kata Ripita Ni lapa konja Sari pange mita Subita Paeri Ake nida mita Bubble 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 kamu badi ma Ali lojika pada ma Mana nadiya Udah pick up பண்ணிடவா நடக்கும் நதியே புது சட்டையும் பண்ணிடவா அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா ஃபுல் ஃபிளட் போட்டு ஒரு கல்சையும் போட்டுட்டவா சரியானி வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அது நம்ம வீட்டு தான் பங்குரல தாண்டி ஒரு லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கூட்டாலே கண்டாலே மச்சானே கட மச்சானே ஒரு மச்சானே இப்போ ஹரோட்டு மச்சானே டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா லவ் யூ சாங்கா போட்டு சண்டையும் எதிடவா போற கண்டில் ஒன்று கொஞ்சம் மாட்டிடவா போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா ஜாலி என்ன பாருங்க இந்த தாடி பாடி தான் நான் கூட சேர்ந்து சிவம் காசிட்டி தான் டிஸ்கோயெல்லாம் வாங்க போட்டு குத்து டான்ஸ் தான் சாமி கடி கேட்டு நம்ம பகுதான் ஏன் மச்சானே கை மச்சானே நம்ம மச்சானே அவன் கண்ணாவே மச்சானே விட்டாச்சே அப்ப விட்டாச்சே சொல்லி சித்தாச்சே நம்ம துத்தாச்சே ஜாச்சே साड़ी के बाल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के बाल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे के दिल से दिल अटैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के बाल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे உடனே பஞ்சரானே அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஸ்
ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சுடாகுது என் பைக் நீ உட்கார்ந்தா பெருங்க வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் வீடியோ எடுப்பேன் போகும்போது ஐஸ்கிரீம் பழங்க நிக்கலாம் ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் உள்ள போ இனி உள்ள போ இன்னும் ஆட போறீங்களா ஆடுவா அப்படியே உள்ள போவோம் இனி சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் சரியா இன்னும் உங்களோட பாப்பாட்ட பர்த்டேன்னு சொல்லி அவங்களுக்காக கிஃப்ட் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்போ அதான் கிஃப்ட்டில் பார்ப்போம்மா என்னென்ன வந்திருக்குன்ட்டு யார் கொடுத்து விட்ருப்பாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கா ஆ இல்லையா வெளிநாட்டில் யாராவது இருக்காங்களா யார் சித்தி 2 பேர் மாமா மாமி அப்போ அவங்க யாராவது கொடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மிக்கி கொஞ்சம் அப்படி போங்க மிக்கி குழந்தை பிள்ளை பார்த்தாலும் இது சரி போயிட்டாங்க அழாதீங்க ஓகே வணக்கம் அண்ணா நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கேன் கூட பாபாட்ட பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பி விட்ருக்காங்க ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க அப்படியா உங்களுக்கு ஐடியா இருக்கா தெரியலையா அவங்களுக்கு தெரியுமா யார் சிவராணி எங்கே இருக்கிறாங்க இல்லை அந்த பேரில் வேறு இல்லையே அந்த பேரில் வேறு இல்லை அவங்க யார் உங்களுக்கு எங்கே அனுப்பியிருக்கிறாங்க எங்கே அனுப்பியிருந்தவங்க அப்படியா இல்லை அவங்க இல்லை அவர் இல்லை இனிமேல் தான் வருவாங்களோ தெரியலையே நீங்கள் சொல்கிற அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் வேறு ஆக்கள் அனுப்பியும் வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பாபாவோட பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி உங்களுக்கு 2 பேருக்கு காண்டியும் ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்குது அதோட பாபா அம்மா எல்லாம் ஒரே மாதிரி வலிக்கிட்டு இருக்கீங்க அழகாக இருக்கிறீங்க அப்போ வந்துட்டு கிஃப்ட்டுகளை ஒன்று பார்ப்போம்மா ஓகேயா அதுக்குள்ள என்ன இருக்கும் சரி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் பைக்கிட்ட கிழிச்சிடுங்க பிரச்சனை இல்லை ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க கூட அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கலாமே அங்கே ஆள் பார்க்குற வடிவை அவாக்கு தான் ஏதோ வந்திருக்கு அப்படி எடுத்து பார்த்துருங்க சரியா பவாக்காண்டி பாவாடை சட்டம்னு வந்திருக்கு சரியா அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா சட்டை ஒன்று வந்திருக்கு அடுத்தையும் பார்ப்போம் அதுவும் பவாக்கா வண்டி தான் வந்திருக்குது நல்லா இருக்கா
ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். ஃபுல்லாக ட்ரெஸ் தானே வந்திருக்கேண்ணே. சரி ஓகே, மிச்ச கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, இதுவும் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்திருக்கேண்ணே. அப்போ கிஃப்டெல்லாம் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? அப்போ யார் இதெல்லாம் இவ்வளோக்கு அரேஞ்ச் பண்ணி பிள்ளைக்காக இவ்வளோ ட்ரெஸ் அனுப்பியிருக்கிறாங்க? பார்த்து இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்களே, இப்போ யாராக இருக்கும்? யாரு? சித்தியன்ற யார் சொல்கிறீங்க? தம்பி வைஃப். என்ன பெயர்? அவங்க தானா? அவங்கள தவிர வேறு யாருமே இல்லையா? இந்த பேபியா அவங்களோட பேபியா நினச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கப்பாங்கன்ற கெஸ்ஸிங்கில் சொல்கிறீங்கண்ணே. சரி, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா? அந்த கிஃப்டெல்லாம் பார்த்துருவோம். இப்போ அவங்கள தவிர வேறு யாருமே இல்லையா இங்கே கொழும்புல? இல்லை அண்ணாட சைடில் யாராவது, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படி யாராவது? சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. அதோட பவாக்கு தான் வந்திருக்கு எல்லாம். ஓகே, பவாக்காக இன்னொரு கிஃப்ட் உண்டு. பவாக்கு தான் எல்லாம் உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட கொடுத்து பவாக்கிட்ட கொடுப்பிக்கதான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. பாபா அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, இன்னொரு சின்ன கிஃப்ட் பேக் ஒன்று வந்துருக்குது. இதுக்குள்ள என்ன மாதிரியான கிஃப்ட் இருக்குமே, ஏதாவது ஐடியா இருக்கா? கேக்கா? இல்லை, கேக் இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ஒன்றா வெளியில் எடுங்க பார்ப்போம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு நாகப்பட்டி ஒன்று வந்துருக்கேனே. அப்போ அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க ஃபர்ஸ்ட், என்ன ஆயிருக்கும்ட்டு. அது தூக்கி கையில் எடுங்க. அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்? சும்மா கிழக்கி பார்க்கலாம். என்ன ஆயிருக்கும் தெரியலையா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அப்படியே கையில் எடுத்து. ஓகே, கால்ச்சலங்க வந்திருக்கேண்ணே. நல்லா இருக்கா? ஓகே, அவங்க தேடி நம்பர் 1 குவாலிட்டியில் தனி வெள்ளியில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்தவங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன இருக்கும் இது? சரி, ஓப்பன் பண்ணுங்க வா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஏன் ஒன்றுமே கதைக்கிறீங்க? இல்லை, அவங்க அப்படிதான். ஓகே, கொடுங்க. ஓகே, அதோட உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் ஒன்று வந்துருக்கு சரியா? நல்லா இருக்கா கேக்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, இதை விட ஃபைனல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்துருவோமா? அதில் வந்து யார் கொடுத்து விட்டேன்னு சொல்லி இருக்கு. ஓகே, இது என்னவா இருக்கும்? ஃப்ரேம் தான். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம்.
ஓகே, அதில் யார் கொடுத்து விட்டேன்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னது அவங்கள தானா? ஓகே, அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்த்தனீங்களா இந்த மாதிரி gift அதில் வருமானு சொல்லி? ஆ சத்தமாக கதைங்க அவன். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க ஸ்பெஷலாக? கேட்கல, கொஞ்சம் சத்தமாக கதைச்சிங்கன்னா என்ன கேமராவுக்குள்ளால கேட்கணும் இல்லை? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் பேபிஸ் இல்லை, எங்களோட பாபாவும் அவங்க பேபிஸாக நாங்களும் நினைக்கிறோம். பேபிஸ் இல்லைன்னு அவங்க இனி கவலைப்பட வேண்டியதில்லை, எங்கள் பேபி அவங்க பேபியாகவே நினச்சிக்கிறோம். ஓகே, அவங்களுமே அதை தான் சொல்லி அனுப்பிவிட்டவங்க. அவங்களோட பேபியும் அவங்களோட பேபி மாதிரி தான் உங்களோட பேபியும். ஸோ அதனால தான் பேபிஸ் இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும் கூடிய சீக்கிரமே. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிள்ளையை கூட இவ்வளோ செய்திருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோக்கு மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ கிஃப்ட்டுமே அரேஞ்ச் பண்ணி பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஹாப்பி தானே என்ன? ஓகே இதுதானே இப்படி செய்வாங்கன்னு நினைச்சு பார்க்கல. ஓகே, அப்போ ஹாப்பி தானே? கான்டாக்ட்லேயே இல்லாமல் கதைக்காமல் பாருங்க இவ்வளோ தூரம் செய்திருக்கிறாங்க. அவங்க கிஃப்ட்டை கொடுத்து விடைக்க சொல்லி தான் விடுவாங்க. உங்களுக்கே அவங்கள தெரிஞ்சிருக்குமோ தெரியல, என்ன பார்த்துருக்காங்களோன்னு கூட தெரியல. ஆனால் தன்னை கடமைக்கெல்லாம் சரியாக செய்யணும்னு சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரி தானே? ஹாப்பி. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஓகே.